நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒன்றுபட்ட அதிமுக வந்தா நிச்சயமா 30 சீட்டுக்கு வரலாம். தனிப்பட்ட விதத்துல நின்னோம்னா. நிச்சயமா திமுகவுக்கு நல்ல டஃப் ஃபைட் குடுக்கலாம். பாரதிய ஜனதாவோட சேர்ந்தோம்னா இன்னைக்கு இந்த கர்நாடகால ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும். பாரதிய ஜனதாவோட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி வந்துலாம் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, வெற்றிக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. எடப்பாடியோ, ஓபிஎஸ்ஸோ யாரு வந்தாலும் சரி அவங்க வாய்ப்பு கிடையாது. தனிப்பட்ட விதத்துல நிக்கணும். தொண்டர்கள்ட்ட போய் ஓட்டு கேட்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த திமுக செய்த தவறுகளை சுட்டி காட்டணும். அதற்கு பின்னால நாங்க என்ன செய்ய போறோம் மத்தியில ஆட்சி அமைச்சா? மத்தியில பாரதிய ஜனதா இருந்தப்ப எவ்வளவோ பிரச்சனை, ஜிஎஸ்டி பணம் வரல, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் நாங்க சரி செஞ்சு தர்றோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கணும். அப்பதான் மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க. பிரைம் மினிஸ்டர்னா திமுக ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. இவங்க வந்து மோடியை சொல்லுவாங்க. அதுவே மைனஸ் ஆயிடும். ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாது. இவங்க பாரதிய ஜனதாவோட சேர்ந்தாலே அதற்கு வாக்கு வங்கி என்பது சிதைஞ்சிரும். சிறுபான்மையினர் வாக்கு வங்கி சிதைஞ்சிரும். இந்த கூட்டணி பிடிக்காதவர்களும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிங்கல வெற்றி பெறுவது என்பது கடினம் தான்.